வணக்கம். நான் உங்கள் கேஎஸ். இன்னைக்கு M6ல நம்மளுடைய KS10 Pro எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு ஆர்டர் ஒண்ணு எடுத்திருந்தோம். அதில நல்ல ப்ராஃபிட் ஒரு 15 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளிய வந்தாச்சு. ஓகே. இன்னைக்கு நம்ப நேச்சுரல் கேஸ்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே. ஸோ நாம 6:00 தான் மார்க்கெட்ல உட்காந்துருப்போம். 6:00க்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு செல் ஆர்டர் குடுத்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ரீட்ரேஸ்மென்ட் கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கிடைச்சது. அந்த ரீட்ரேஸ்மென்ட்டுக்கு ஒரு சோச் ஒண்ணு வேணும். ஸோ அந்த சோச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை இதை எடுக்கலாம். இதையே பார்த்தீங்கன்னா, சோச்சுன்னு நம்ம குடுக்கலாம். பட் இது ஆல்ரெடி இந்த ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, நம்ப இத சோச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த சோச் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ட்ரி குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பட் இதுக்கான ஆர்டர் பிளாக் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதையே வச்சாலும் கூட சாரி இது மிட்டிகேட் ஆகல. பட் நீங்க இதையே வச்சாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுக்கல, ஸ்வைப் பண்ணல. ஸோ நோ ஆர்டர். ஸோ நோ ஆர்டர். இங்க நம்மளுக்கு ஒரு பை சிக்னல் குடுத்துருக்கு. நம்ம பை சிக்னல் குடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் பெர் ரூல்ஸ் இங்க சிக்னல் காமிச்சது அப்படின்னாவே நம்ம என்ட்ரி குடுத்துறணும். என்ட்ரி குடுத்தீங்க அப்படின்னா 279.4 ஸ்டாப் லாஸ் 278.1 ஓகே. ஒரு 13 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே. ட்ரையல் பண்றீங்க. ஓகே. ட்ரையல் பண்றீங்க. நம்மளுடைய டார்கெட்ஸ் 1, 2, 3, 4, 5 5 டார்கெட்டையும் அடிச்சிருச்சு. 5த் டார்கெட் நம்மளுக்கு எவ்வளவு? 283 83 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 36 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 30 அப்படின்னாவே 3750 ஒரு 6 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏறக்குறைய ரூ. 4500 ப்ராஃபிட் இந்த ஆர்டர்ல. அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல் ஆர்டர் குடுத்துருக்கு. ஏன்னா நம்ம ரீட்ரேஸ்மென்ட் பார்த்தோம். ஆனா அதுக்கு சோச் கிடைச்சது. ஆர்டர் பிளாக் நம்ம இங்க கிடைக்கல. அப்படியே செல் ஆர்டர் குடுத்துட்டதுனால, நம்ம செல் ஆர்டர் போடுறோம். ஸோ நம்மளுடைய செல் பார்த்தீங்கன்னா 281 இதுதான் பார்த்தீங்கன்னா 281.3 இந்த இடத்துல தான் நம்மளுடைய என்ட்ரி. ஓகே. டார்கெட் 1, டார்கெட் 2 அடிச்சது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 282.9ல இருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 281.5க்கு கொண்டாந்துடுறோம். ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் கிட்ட அடிச்சிருச்சு. 2 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸு. ஓகே. மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அடுத்தது பை ஆர்டர் குடுத்துட்டது. பை ஆர்டர்ல 281.7 அப்படிங்கிறது நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் 280.4 அப்படிங்கிறது நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். சாரி ஸ்டாப் லாஸு. அடுத்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் பண்றோம். டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 3 டார்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணியிருக்கோம். அரவுண்ட் இப்போ ட்ரையல் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கு. 281.9 நீங்க டார்கெட் 5த் டார்கெட் அடிச்சது அப்படின்னா 284.9 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு 32 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அந்த 2 பாயிண்ட் ப்ரீவியஸ்ல இருக்கிறது ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டாலும், சாரி அந்த மைனஸ் லாஸ் போயிட்டாலும் 30 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கும். ஒரு 3750. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு அ குறைஞ்சபட்சம் ரூ. 8250 நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும்.
ஓகே. இன்கேஸ் டார்கெட் அடிச்சா. இல்ல கீழ வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சா, நம்மளுக்கு ரூ. 4,300 ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல நம்மளுடைய கேஎஸ் 10 ப்ரோ நல்லா ஒர்க் ஆயிருக்கு.